கிரிக்கெட் போட்டி வர்ணனையின் போது இங்கிலாந்து வீரரை இனவெறியுடன் விமர்சித்ததாக சர்ச்சையில் சிக்கிய ஹர்பஜன் சிங். லண்டனில் இயக்கப்படும் கருப்பு நிற டாக்ஸிகளின் மீட்டர்களைப் போல ஜோப்ரா ஆர்ச்சரின் மீட்டர்களும் உயர்ந்த நிலையிலேயே இருக்கின்றன என்ற கருத்திற்கு ரசிகர்கள் பலரும் விமர்சனம். சம்பந்தப்பட்ட இங்கிலாந்து வீரரிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஆந்திராவைச் சேர்ந்த காந்தியவாதியான கிருஷ்ண பாரதியின் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல். காந்திய கொள்கையில் தீவிரமான நம்பிக்கை கொண்ட இவர் இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். தற்போது இருக்கும் தொகுதி மறுவரையறை மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் அறிவிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரை. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வரும் ஜூலை 16ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு தகவல். திருப்பரங்குன்றத்தில் ரோப்கார் சேவை அமைக்கும் பணி இந்த ஆண்டு இறுதியில் தொடரும் எனவும் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. நாடு சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகளுக்கு பின் கிடைத்த மின்சார வசதி. சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதத்தின் பிடியில் இருந்த டிம்னார் கிராம மக்கள் மகிழ்ச்சி. கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி மத்திய அரசு வழங்கியது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட நிர்மலா சீதாராமன் தயாரா என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி. இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில்தான் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஊழலில் மூழ்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி விமர்சனம். தொகுதி மறுவரையறை தொடர்பாக இதுவரை எந்த விவரங்களும் வெளிவராத நிலையில் எதற்காக தமிழக முதலமைச்சர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது எனவும் கேள்வி. அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு சமமான கல்வி வழங்க வேண்டும் என்பதே மும்மொழி கொள்கையின் நோக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. 18 நாட்களில் 26 லட்சம் பேர் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டதாகவும் பெருமிதம். தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று ஆலோசனை. பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெறும் கூட்டத்தில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல். புதுச்சேரியில் தனியார் நிறுவன ஒப்பந்தத்திற்கு பல லட்சம் ரூபாய் கமிஷன் பெற்றதாக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட 3 பேர் கைது. முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்த சிபிஐ அதிகாரிகள்.